அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். இந்த குரல் பதிவு எது சம்மந்தப்பட்டதுன்னா, என்னோட குரல் பதிவுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு முருக பக்தை சகோதரி அவங்க அனுப்புனது. எனக்கு ஞாபகம் இருக்கு அவங்க பேசுகிறப்போ நான் அதை சொன்னது. காரணம் நிறைய முருக பக்தர்கள்கிட்ட நான் என்னோட கர்மா பார்க்கணும், கர்மா பார்த்து சொல்லுங்கன்றப்போ நான் தவிர்க்கிறதுக்கு காரணம் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் நம்ம என்ன இருந்தாலும் நம்ம கர்மாவை மாற்றவே முடியாது. அதை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ எப்பேற்பட்ட நீங்கள் ஒரு பிரபலமான ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ஒரு உண்மை சம்பவமே நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நேர்காணல்லையோ இல்லை நேரம் கிடைக்கிறப்போ எல்லாருக்கும் புரியும்படி. நீங்கள் என்ன தான் உங்கள் கர்ம வினையை மாற்றணும்னு நினச்சா கூட இதிலேருந்து தப்பிச்சுட்டு இன்னொரு விஷயத்தில் மாட்டிக்கிறோம். ஆனால் அதே சமமான வேதனையும் சோதனையும் நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது. ஏன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆக இதிலிருந்து நம்மளுக்கு எங்கே இறைபக்தி வேலை செய்யுதுன்னா, எவ்வளோ பெரிய வேதனை சோதனாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தையும் அந்த ஞானத்தையும் தரதான் நம்ம பக்தி நிலை. நிறைய பேர் பேசுகிறப்போ நான் சில நேரங்களில் நான் இப்போ பேச வேண்டாம் அப்புறமா பேசுவோன்னு சொல்கிறப்போ கூட ஒரு சில பேருக்கு வருத்தமாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி கூட ஒரு அம்மா யூஎஸ்ஏல இருந்து நான் எது சொன்னாலும் முருகான் தான் போடுறீங்க, வேறு எதுவும் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னம்மா எனக்கு கண்டிப்பாக உத்தரவு வந்துச்சுன்னா நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி தான் இந்த அம்மா பேசும்போது சொன்னது. இறப்பும் பிறப்பும் நம்ம கையிலே கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு சில நேரங்கள் அது நம்ம முன்கூட்டியே தெரிய வருது ரொம்ப இயற்கைக்கு முரணானது, எதிரானது. அது தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது நல்லது. அதனால் கர்ம ஆராய்ச்சி கூட நான் ஒரு சில பேருக்கு பார்க்கறத தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் பார்க்கறத நிப்பாட்டினது என்னென்னா, நான் அவங்களுக்கு செய்கிற பெரிய நல்லதே நம்ம எதிர்காலத்தில் நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான். அதே சமயத்தில் நானும் நிறைய விஷயங்கள் இந்த மெடிடேஷனில் போய் நிறைய விஷயங்கள் கர்ம ஆராய்ச்சியில் போக போக ரொம்ப மௌனமாக இருக்கணும்னு தான் எனக்கு தோணுதே தவிர, ரொம்ப நேர்காணல்களோ இல்லை அதிகமான விஷயங்கள் பேசவோ கூடாதுன்றதை எனக்கு திரும்ப திரும்ப இயற்கையை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். விரைவில் ஒவ்வொரு நேர்காணலில் நான் சொல்கிறேன். ஓம் சரவணபவாவில் டியூஷன் சம்மந்தமான ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்கும் அந்த காணொலி எங்கே போச்சுன்னே தெரியல, வந்துதாலும் தெரியல. ஸோ இயற்கை எங்கோ ஒரு இடத்துல அது சில விஷயங்கள் முடைக்கிடுது. அதே மாதிரி ஐபிசி பக்தியிலேயே திட்டமிட்ட நாள்லாம் நேர்காணல் வர்றதில்லை. அது ஏதோ ஒரு வகையில் ஃபைல் சம்மந்தப்பட்டதாவோ இல்லை எடிட்டர் சம்மந்தப்பட்டோ டிலே ஆகுது. இன்னொரு விஷயம் நானே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் எடுத்து வச்சா கூட இயற்கை எப்போ அனுமதிக்குதோ அப்போ தான் அதை பதிவு செய்ய முடியுது. அதனால் இந்த வாழ்க்கையை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்கிறது மட்டும்தான் நம்மளுக்கும் சரி நம்ம சந்ததியினருக்கும் சரி இப்போ எல்லாத்துக்குமே நல்லா போகும். எப்போ நீங்கள் இந்த அக்செப்டன்ஸை எப்படி சொல்கிறது, தமிழில் சொல்லணும்னா நீங்கள் அதை அப்படியே அனுபவிச்சிடணும். அதை மாற்றணும்னு நினைக்கிறப்ப தான் அது இன்னும் பெரிய துன்பமாக மாறுது. நம்ம குழந்தைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா தன்னம்பிக்கையும் பக்தி நம்பிக்கையும் சொல்லிக் கொடுத்து இந்த அக்செப்டன்ஸ் என்ன ஆனாலும் நம்ம ஏற்றுக்கணும். பையன் படிக்கலைன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதையே ஒரு கவலையாக நினச்சி வாழ்கிற பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா நம்ம பையன் நம்மளை மாதிரி தான் இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம உணராத வரைக்கும் அதே மாதிரி தான் இயற்கையை கொண்டு போயிட்டே இருக்கும். அதனால் எல்லா விஷயத்துக்கும் வேதனை, சோதனை, துன்பம், துயரம் இப்படி பல கட்டம் இருக்குது எல்லார் வாழ்க்கையிலையும். ஆனால் ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு சோதனையே கிடையாது. ஆனால் அவங்க ஒரு பெரிய சோதனையாக வேதனையாக நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்படி யாருமே வருத்தப்படக்கூடாது. என்னோடய கர்மாராய்ச்சியில் நான் உணர்ந்த எல்லா விஷயத்தையும் இயற்கை அனுமதியோடு ஒன்றுனா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில பேர்கிட்ட நான் பேச முடியலனா கூட தயவுசெய்து யாரும் வருத்தம் அடையாதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஞாபகம் வச்சு இப்போ கூட என்னோடய தியானம் முடிச்சுட்டு அந்த பக்தர்களுக்காக கொடுத்த நம்பரில் எல்லா நம்பருக்கும் மெசேஜ் ரிப்ளை அனுப்பிட்டு குரு ஓரையில் தான் இந்த குரல் பதிவு பண்ணணும்னு சொல்லி நான் பதிவு செய்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், முருகர் தான் நிஜம், எல்லாமே மாயை. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.